Hello students, welcome to Gurukulam Center. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் டாப்பிக்கில் மைட்டாசிஸ் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மைட்டாசிஸ் ப்ராசஸ் எப்படி, மைட்டாசிஸ்னால் என்ன, ஸோ மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதையும், அதே மாதிரி வந்து மைட்டாசிஸ் ப்ராசஸில் என்ன மாதிரிலாம் நடக்குது அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மைட்டாசிஸோட ஸ்டேஜஸ் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ், ஸோ அது வந்து எப்படி வந்து டாட்டர் செல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ செல் சைக்கிள் அப்படின்ற ப்ராசஸ் லாஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். செல் சைக்கிள் அப்படின்றது என்னென்னு சொல்லுவோம். செல் சைக்கிள் அப்படின்றது ஒன் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. செல் டிவிஷனுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா செல் சைக்கிள் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செல் டிவிஷனுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை தான் செல் சைக்கிள்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது செல் சைக்கிள் அப்படின்றது G1S G2 இதெல்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. ஸோ லாஸ்ட்டாக வருது வந்து எம் ஃபேஸ் அப்படின்றத பார்த்தோம். ஆமாம் தானே? ஸோ அந்த எம் ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் அப்படின்றத பிரிச்சிருப்பாங்க. கேரியோகைனசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியூக்ளியர் டிவிஷனை தான் கேரியோகைனசிஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. சைட்டோகைனசிஸ் அப்படின்றது சைட்டோபிளாசம் டிவிஷனை வந்து சைட்டோகைனசிஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கேரியோகைனசிஸ் தான் நியூக்ளியர் டிவிஷனை தான் 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். சரிங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து மைட்டாசிஸ் ப்ராசஸ். ஸோ மைட்டாசிஸ் அப்படின்றது, ஸோ ஒரு செல் சைக்கிள் அப்படின்ற பீரியட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லுக்கு தேவையானது, செல் டிவிஷனுக்கு தேவையான சில இது வந்து சிந்தசிஸ் நடக்கும். ஓகே, ஆமாம் தானே? செல் சைக்கிளில் என்னெல்லாம் நடந்துச்சு? செல் க்ரோத் ஆச்சு, மெட்டபாலிக்காக ஆக்டிவ் ஆனாங்க, அதே மாதிரி வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆச்சு. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்றது எஸ் ஸ்டேஜில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆச்சு. அதே மாதிரி சென்ட்ரியோல்ஸ் டூப்ளிகேட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே செல் சைக்கிள். ஸோ அந்த செல் சைக்கிளில் தேவையான ப்ரிப்பரேஷனில் தேவையான சிந்தசிஸ் ஆனது செல் டிவிஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இதில் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் த பேரண்ட் அண்ட் ப்ரோஜனி செல்ஸ் இஸ் த சேம். இட் இஸ் ஆல்சோ கால் ஈக்குவேஷனல் டிவிஷன். மைட்டாசிஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம் பேரண்ட் செல்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இது பேரண்ட் செல்ஸ் அப்படின்னா இது டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறாங்க. ஓகேவா? பேரண்ட் செல் டாட்டர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரண்ட் செல்லில் 46 குரோமோசோம் இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஆகிற டாட்டர் செல்ஸ்லையுமே 46 குரோமோசோம் தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால் இது வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகுற அந்த ப்ராசஸ்னால இதை ஈக்குவேஷனல் டிவிஷன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து மைட்டாசிஸில் 4 ஸ்டேஜஸ், அதில் வந்து 4 ஸ்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நியூக்ளியர் டிவிஷனில் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அதான் கேரியோகைனசிஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ செல் டிவிஷன் அப்படின்றது ஒரு ப்ராக்ரெசிவ் ப்ராசஸ். சரிங்களா? வேரியஸ் ஸ்டேஜஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? செல் டிவிஷன் இஸ் அ ப்ராக்ரெசிவ் ப்ராசஸ் அண்ட் வெரி கிளியர் கட் லைன் cannot be drawn between the various stages. ஸோ கேரியோகைனசிஸ் இன்வால்வ்ஸ் த 4 ஸ்டேஜஸ். என்னென்ன அப்படின்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எம் ஃபேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, மைட்டாசிஸ் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ மைட்டாசிஸ் அப்படின்றது எந்த செல்ஸில் நடக்கும் அப்படின்னா சொமாட்டிக் ஆர் பாடி செல்ஸ். மியாசிஸ் வந்து ஜெர்ம் செல்ஸாக செக்ஸ் செல்ஸில் நடக்கும் இந்த ப்ராசஸ். ஓகேவா? மைட்டாசிஸ் வந்து பாடி செல்ஸில் நடக்கும், மியாசிஸ் வந்து ஜெர்ம் செல்ஸாக செக்ஸ் செல்ஸ். மைட்டாசிஸ் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா டிப்ளாய்டு ஆர் ஆப்ளாய்ட் செல்ஸ்லையும் நடத்துவாங்க. டிப்ளாய்டு அப்படின்றது 2N, ஆப்ளாய்டுன்றது N. டிப்ளாய்டு ஆர் ஆப்ளாய்ட் செல்ஸ்லையுமே மைட்டாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். மியாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி டிப்ளாய்ட் செல்ஸில் நடக்கும். ஓகேவா? மியாசிஸ் வந்து ஒன்லி டிப்ளாய்ட் செல்ஸில் மட்டும்தான் நடக்கும். ஏன் அப்படின்னா மைட்டாசிஸில் 46 குரோமோசோம் இருக்குது அப்படின்னா, ஓகேவா, 46 அப்படின்றது இது வந்து பேரண்ட் செல்ஸ். டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது 46ன்றது ஃபார்ம் ஆகும். அதே மியாசிஸில் பார்த்தோம் அப்படின்னா 46 அப்படின்றது 23 அப்படின்றது ஈக்குவல், 23 அப்படின்றது டிவைட் ஆகும். ஆஃப் த குரோமோசோம் நம்பர் ஃபார்ம் ஆகும் மியாசிஸில். அப்போது ஆல்ரெடி ஹாஃபாக இருக்கிற ஒரு குரோமோசோம் நம்பரில் போய் மியாசிஸ் ப்ராசஸ் நடக்க முடியுமா? நடத்த முடியாது. ஓகேவா? ஸோ அதனால்
மைட்டாசிஸ் அப்படின்றது டிப்ளாய்டு ஆர் ஆப்ளாய்ட் செல்ஸில் நடத்துவாங்க. மியாசிஸ் அப்படின்றது ஒன்லி டிப்ளாய்ட் செல்ஸில் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போது செக்ஸ் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஊஜெனிசிஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்றது ஸ்பெர்ம் ஃபார்மேஷன், ஊஜெனிசிஸ் அப்படின்றது எக்ஸெல் ஃபார்மேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து மைட்டாசிஸில் பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் நம்பர் ஈக்குவலாக ஃபார்ம் ஆகும். மியாசிஸில் குரோமோசோம் நம்பர் ஹாஃபாக தான் இருக்கும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி மைட்டாசிஸ் ப்ராசஸில் கிடைக்கிற அந்த செல்ஸ், மைட்டாசிஸ் ப்ராசஸில் ஃபார்ம் ஆகிற அந்த செல்ஸ் வந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். ஜீன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. பட் மியாசிஸ் வந்து ஜெனட்டிக்கலி நான் ஐடென்டிக்கல். ஸோ ஜீன் வைஸ் பார்க்கும்போது ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் வேரியேஷன்ஸ் அப்படின்றது வருது. இந்த வேரியேஷன்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவால்யூஷன்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அந்த மியாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ்னால தான் வேரியேஷன்ஸ் அப்படின்றது வருது. அந்த வேரியேஷன்ஸ்னால எவால்யூஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்லி மியாசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி செக்ஷுவல் சைக்கிளில் மட்டும்தான் நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் இந்த மியாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடக்குதுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மைட்டாசிஸில் பார்த்தோம் அப்படின்னா மைட்டாசிஸில் 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். மியாசிஸில் 4 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதான் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ். மைட்டாசிஸ் சொமாட்டிக் ஆர் பாடி செல்ஸில் நடக்குது. மியாசிஸ் வந்து ஜெர்ம் செல்ஸாக செக்ஸ் செல்ஸாக. அதே மாதிரி வந்து டிப்ளாய்டு ஆர் ஆப்ளாய்ட் செல்ஸில் நடக்கும். பட் மியாசிஸ் வந்து ஒன்லி டிப்ளாய்ட் செல்ஸ். மைட்டாசிஸில் குரோமோசோம் நம்பர் ஈக்குவலாக இருக்கும். மியாசிஸில் குரோமோசோம் நம்பர் ஆஃப் ஆகும். ஸோ மைட்டாசிஸில் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், மியாசிஸ் வந்து ஜெனட்டிக்கலி நான் ஐடென்டிக்கல். மைட்டாசிஸில் 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. மியாசிஸில் 4 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து மைட்டாசிஸ் ப்ராசஸ் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ மைட்டாசிஸ் அப்படின்றது 4 ஸ்டேஜஸ். கேரியோகைனசிஸில் தான் 4 ஸ்டேஜஸ்: ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸா. இது கேரியோகைனசிஸ். ஸோ லாஸ்ட்டாக நடக்கிறது சைட்டோகைனசிஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து எம் ஃபேஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மைட்டாசிஸ்னாலும் சரி மியாசிஸ்னாலும் சரி 2 ஸ்டேஜஸ் வரும்போது அவங்க இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு வருவாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டர்ஃபேஸில் என்னெல்லாம் நடந்துச்சு? செல் க்ரோத் ஆச்சு, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆச்சு, சென்ட்ரியோல்ஸ் டூப்ளிகேட் ஆச்சு, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆச்சு. ஆமாம் தானே? ஸோ அதை தான் இங்கேயும் நம்ம திரும்ப பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன். இதை வந்து நியூக்ளியர் மெம்பரேன். இது வந்து சென்ட்ரியோல்ஸ். ஸோ சென்ட்ரியோல்ஸ் ஸ்டேஜில் சிந்தசிஸ் ஆச்சா, அந்த சென்ட்ரியோல்ஸை சுற்றி இருக்கிறது ஆஸ்டர்ரேஸா. ஸோ இதை வந்து குரோமாட்டின் அப்படின்றது டிஎன்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீனா. ஸோ எப்போ தான் நம்மளுக்கு குரோமோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் தெரியும் அப்படின்னா ஒன்லி செல் டிவிஷன் அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு குரோமோசோமாக தெரியுமே தவிர மற்றபடி அது குரோமாட்டினாக தான் இருக்கும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. குரோமாட்டின் அப்படின்றது டிஎன்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குரோமாட்டின்றது டிஎன்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீனை தான் குரோமாட்டின்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் இதுதான் வந்து இன்டர்ஃபேஸா. ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு அப்புறம் வர்றது ப்ரோஃபேஸ். அந்த ப்ரோஃபேஸை ஏர்லி ப்ரோஃபேஸ், லேட் ப்ரோஃபேஸ் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து நியூக்ளியர் மெம்பரேன், செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? டிஸ்அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆச்சா, ஸ்டேஜில் டூப்ளிகேட் ஆன சென்ட்ரியோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்போசிட் சைடுக்கு மூவ் ஆகிறாங்க. இங்கே குரோமாட்டினாக உள்ளது கண்டென்ஸ்ட் ஆகி குரோமோசோமாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஏர்லி ப்ரோஃபேஸ். லேட் ப்ரோஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர் இனிஷியேட் ஆயிரும். ஸோ ஒரு குரோமோசோமாக நம்மளுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். லேட் ப்ரோஃபேஸ் ஸ்டேஜோட எண்டில் ஸ்பிண்டில் ஃபைபர் இனிஷியேட் ஆயிரும், குரோமோசோமாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி நியூக்ளியஸ், அதே மாதிரி வந்து நியூக்ளியர் மெம்பரேன், கோல்கி அப்பார்டஸ், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? டிஸ்அப்பியர் ஆயிரும். ஆனால் ப்ரோஃபேஸில் டிஸ்அப்பியர் ஆயிரும், பட் கம்ப்ளீட்லி டிஸ்இன்டிகிரேட் மெட்டாஃபேஸில் தான் கம்ப்ளீட்டாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ் இதெல்லாமே டிஸ்இன்டிகிரேட் ஆகும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டாஃபேஸ். ஸோ மெட்டாஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா மெட்டாஃபேஸில் எல்லா குரோமோசோமே
ஸோ 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோமே ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ப்ளேஸ் ஆவாங்க. 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோமே ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ப்ளேஸ் ஆவாங்க. ஸோ அதனால தான் மெட்டாஃபேஸ் அப்படின்றது குரோமோசோம் பற்றி படிக்கிறதுக்கு, அதோட மார்ஃபாலஜியை பற்றி படிக்கிறது, குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட குரோமோசோம் பற்றி படிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜாக எதை சொல்லுவாங்கன்னா மெட்டாஃபேஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு குரோமோசோம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்ட்ரோமியர். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க சிஸ்டர் குரோமாட்டிட். இதை வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த சென்ட்ரோமியர் சைடில் வந்து இருக்கிறது கைனட்டோகோர். ஓகேவா? சென்ட்ரோமியரோட சைடில் இருக்கிறது கைனட்டோகோர். அப்போது சென்ட்ரியோல்ஸ்க்கு ஆப்போசிட் சைடில், ஸோ மேலே இருக்கிற அந்த சென்ட்ரியோல்ஸும் ஆப்போசிட்டில் இன்னொரு சென்ட்ரியோல்ஸும் இருக்கும். அப்போது மேலே இருக்கிற சென்ட்ரியோல்ஸ் ஸ்பிண்டில் ஃபைபர் இப்படியும், கீழே இருக்கிற சென்ட்ரியோல்ஸ் ஸ்பிண்டில் ஃபைபர் இப்படியும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளுக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் எல்லா குரோமாட்டிடுமே, எல்லா குரோமோசோமுமே ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ப்ளேஸ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இது மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ். அதே வந்து அனாஃபேஸில் என்ன நடக்குது? அனாஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது ஆப்போசிட் சைடில் போய் ஸ்பிண்டில் ஃபைபர் பைண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அனாஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிறவங்களும் இழுப்பாங்க, கீழே இருக்கிறவங்க அப்படியே இழுப்பாங்க. அப்படி இழுக்கும்போது ஆப்போசிட் சைடில் இழுக்கும்போது சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகும், சிஸ்டர் குரோமாட்டிட் செப்பரேட் ஆகுது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீட் கொஷின்ஸில் கேட்பாங்க, கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகுது, அதே மாதிரி சிஸ்டர் குரோமாட்டிட் செப்பரேட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லுவாங்க. இது அனாஃபேஸ் ஸ்டேஜில் நடக்கிறது. அனாஃபேஸில் என்ன ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகும், சிஸ்டர் குரோமாட்டிட் செப்பரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போது ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகும்போது இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அனாஃபேஸ் ஸ்டேஜில். ஸோ டீலோஃபேஸில் என்ன நடக்குது? டீலோஃபேஸில் அப்படியே வந்து ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில் எதெல்லாம் மறைஞ்சிச்சோ டீலோஃபேஸில் அப்படியே வந்து ரீஅப்பியர் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃபரோ மாதிரி ஃபார்ம் ஆகும், க்ளீவேஜ் மாதிரி சொல்லுவாங்க. இந்த க்ளீவேஜ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அவுட்டர் டு இன்னர் சைடு. ஸோ அப்போ அவுட் சைடு டு இன்னர் சைடு இந்த க்ளீவேஜ் வர அப்படியே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுவாங்க. இது சைட்டோகைனசிஸில் நடக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ டீலோஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், கோல்கி அப்பாட்டஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சென்ட்ரோல்ஸ் ஆப்போசிட் சைடில் மூவ் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து குரோமாட்டினாக மாறிடும். குரோமாட்டிடாக இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் குரோமாட்டினாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லாஸ்ட்டாக வருது இந்த சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸில் ஃபைனலாக 2 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மைட்டாசிஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ மைட்டாசிஸில் ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில் வந்து குரோமாட்டினாக உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ்ட் ஆகி குரோமோசோமாக ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் இனிஷியேட் ஆகுது. லேட் ப்ரோஃபேஸோட எண்டில் குரோமோசோமாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. மெட்டாஃபேஸில் எல்லா குரோமோசோமே ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ப்ளேஸ் ஆகிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து குரோமோசோம்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு ஸ்டடி ஆஃப் குரோமோசோம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் வந்து எது அப்படின்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜா. அதே அனாஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகுது, சிஸ்டர் குரோமாட்டிட் செப்பரேட் ஆகிறாங்க அனாஃபேஸில். டீலோஃபேஸில் ஃபரோ மாதிரி டெவலப் ஆகி திரும்ப வந்து டிஸப்பியர் ஆனது எல்லாமே டீலோஃபேஸ் ஸ்டேஜில் ரீஅப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ஃபைனலாக சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாசம் டிவிஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மைட்டாசிஸா. ஸோ இப்போ நம்ம டயக்ராமில் வச்சு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த என்சிஆர்டி புக்கில் உள்ளதை பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரோஃபேஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனசிஸ் ஆஃப் மைட்டாசிஸ், ஃபாலோ த S and G2 ஃபேஸ். ஸோ ப்ரோஃபேஸ் அப்படின்றது கேரியோகைனசிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. S ஸ்டேஜையும் G2 ஃபேஸையும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் எது அப்படின்னா இந்த ப்ரோஃபேஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. S and G2 ஃபேஸில் நியூ DNA மாலிகுல்ஸ் ஆர் நாட் டிஸ்டிங்க்ட் பட் இன்டர்வைண்ட். ஸோ இன்டர்வைண்ட் அப்படின்றது என்னென்னா ஸோ நியூ DNA மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டிங்க்ட் ஆகலை, பட் ரெண்டுமே வந்து பின்னலா அந்த மாதிரி வந்து இருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரோஃபேஸ் அப்படின்ற ஸ்டேஜில் தான் குரோமோசோம் மெட்டீரியல் எல்லாமே கண்டென்சேஷன் ஆகுது. கண்டென்ஸ்னால் அப்படியே சுருங்க ஆரம்பிக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. குரோமோசோம் மெட்டீரியல் பிகம் அன்டாங்கிள் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் குரோமாட்டின் கண்டென்சேஷன்ஸா. ஸோ
இங்கே என்ன சொல்கிறான், அதுதான் கண்டென்சேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த குரோமோசோமல் மெட்டீரியல் பிகம் அன்டாங்கிள் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் குரோமாட்டின் கண்டென்சேஷன். ஸோ சென்ட்ரோசோம் விச் had undergo duplications during S phase of interphase. ஸோ குரோமோசோம் மெட்டீரியல் பிகம் அன்டாங்கிள். ஸோ அன்டாங்கிள் அப்படின்றது டைடாக. ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ during the process of chromatin condensation, the centrosome which had undergone duplication during the S phase of interphase. Interphase ஸ்டேஜில் சென்ட்ரோசோம்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆச்சு. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில் ஆப்போசிட் சைடில் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சென்ட்ரோசோம் வந்து எஸ் ஃபேஸில் டூப்ளிகேட் ஆனது ஆப்போசிட் ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில் ஆப்போசிட் சைடில் மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து இதுதான் இங்கே திரும்ப கீழே ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ குரோமோசோமல் மெட்டீரியல் எல்லாமே வந்து கண்டென்ஸ்ட் ஆகும். அதே மாதிரி வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 2 குரோமாட்டிட்ஸ். ஓகேவா, ஸோ 2 குரோமாட்டிட்ஸ் வந்து சென்ட்ரோமியர் அப்படின்ற இடத்துல வந்து அட்டாச்சாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. குரோமோசோம்ஸ் வந்து 2 குரோமாட்டிட்ஸ். குரோமோசோம் பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரோமியரில் 2 குரோமாட்டிட்ஸ் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டாச்சாக இருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் சென்ட்ரோசோம் டூப்ளிகேட் ஆகும், அது ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சென்ட்ரோசோம்லேருந்து ரேடியேட் ஆகிறது வந்து மைக்ரோடியூபிள்ஸ், அதுதான் வந்து ஆஸ்டர்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. 2 ஆஸ்டர்ஸ் டுகெதர் வித் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். 2 ஆஸ்டர் ஸ்பிண்டில் ஃபைபரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ்ன்றது சொல்கிறாங்க. 2 ஆஸ்டர்ஸ் டுகெதர் வித் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். 2 ஆஸ்டர் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸோட இணைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ரோஃபேஸோட எண்டில் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கோல்கி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் என்வலப் இதெல்லாமே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிரும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ப்ரோஃபேஸோட எண்டில். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டாஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் என்வலப் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகுறது எது அப்படின்னா மெட்டாஃபேஸா. ஸோ இதுதான் வந்து மைட்டாசிஸோட செகண்ட் ஃபேஸா. ஸோ மைட்டாசிஸோட செகண்ட் ஃபேஸாக எதை சொல்கிறாங்கன்னா மெட்டாஃபேஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது சைட்டோபிளாசமில் அப்படியே வந்து குரோமோசோம் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேவா, அதான் ஈக்குவட்டோரியல் ரீஜனில் என்ன ஆயிருப்பாங்கன்னா அது அப்படியே பிளேஸ் ஆகிருப்பாங்க. ஓகேவா, இந்த ஸ்டேஜில் தான் குரோமோசோம் வந்து கண்டென்சேஷன்ன்றது கம்ப்ளீட் ஆகும். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் வந்து கிளியராக இந்த ஸ்டேஜ் வந்து தெளிவாக தெரியும். அப்படி இந்த குரோமோசோம் கண்டென்சேஷன்ஸ் அப்படின்றது கிளியராக தெரியுறது இந்த ஸ்டேஜில் இருந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டேஜில் தான் குரோமோசோம் பற்றின மார்ஃபாலஜி. ஸோ இது வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் மெட்டாஃபேஸ் குரோமோசோம் எடுத்தோம் அப்படின்னா இஸ் மேட் அப் ஆஃப் 2 சிஸ்டர் குரோமாட்டிட். is made up of 2 sister chromatids which are held together by centromere. இங்கே என்ன சொல்கிறாங்க, குரோமோசோம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் மூலமா அட்டாச்சாக இருக்கும். எந்த இடத்துலனா சென்ட்ரோமியர் அப்படின்ற இடத்துல. ஸோ இதில் சென்ட்ரோமியரோட சர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்கஸ் ஷேப் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கைனட்டோகோர். ஸோ சென்ட்ரோமியரோட சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்கஸ் ஷேப் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் கைனட்டோகோர்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் போய் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் போய் அட்டாச்ட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதான் these structures serve as the site of attachment of spindle fiber to the chromosome that are moved into position at the center of the cell. இந்த இடத்துல தான் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் போய் அட்டாச்ட் ஆகிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, and the metaphase is characterized by all the chromosomes coming to lie at the equator with one chromatid of each chromosome connected by its kinetochore to spindle fiber from one pole and its sister chromatids connected by its kinetochore to spindle fiber from the opposite pole. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல கைனட்டோகோர் இருக்குது. மேலேருந்து ஸோ மேலேருந்து அந்த ஸ்பிண்டில் ஃபைபரும் கீழே இந்த ஆப்போசிட் சைடில் இருந்து அந்த ஸ்பிண்டில் ஃபைபரும் போய் என்ன ஆகும் அப்படின்னா அட்டாச்ட் ஆகும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் சென்டரில் அலைன்மெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே வந்து மெட்டாஃபேஸ் எல்லா குரோமோசோமுமே சென்டரில் அலைன்மெண்ட் ஆகும். ஓகேவா, அந்த பிளேன் ஆஃப் அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் அட் மெட்டாஃபேஸ். ஸோ அந்த இதில் வந்து அலைன்மெண்ட் ஆகிறது வந்து இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து திரும்ப ஷார்ட் ஃபார்மாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கைனட்டோகோர்ஸில் போய் குரோமோசோமோட கைனட்டோகோர் பார்ட்டில் போய் அட்டாச் ஆகுது. குரோமோசோம்ஸ் ஆர் மூவ்டு டு ஸ்பிண்டில் ஈக்குவேட்டா கெட் அலைன் அலாங் த மெட்டாஃபேஸ் பிளேட் த்ரூ ஸ்பிண்டில் ஃபைபர் டு போத் poles. Chromosomes are moved to spindle equator and get aligned. ஸோ அந்த குரோமோசோம்ஸ் வந்து அப்படியே வந்து குரோமோசோமில் அந்த கைனட்டோகோரில் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் போய் அட்டாச் ஆகுது. அது அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெட்டாஃபேஸ் பிளேட்டில் அப்படியே அலைன் ஆகுது த்ரூ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மூலமா. ஸோ டு போத் த போல்ஸ் ஆப்போசிட் சைடில். ஓகேவா? ஸோ சென்டரில் இங்கே இதோட மீனிங் என்ன அப்படின்னா எல்லா குரோமோசோமே இக்வட்டோரியல் ரீஜனில் பிளேஸ் ஆகிறாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ். நம்ம டயக்ராமில் பார்த்ததை இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துக்கிறாங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அனாஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அனாஃபேஸில் வந்து என்ன நடக்குது, மெட்டாஃபேஸ் பிளேட் இஸ் ஸ்பிளிட் சைமல்டேனியஸ்லி அண்ட் த 2 daughter chromatids. ஸோ ஈச் குரோமோசோம் எல்லா குரோமோஸுமே மெட்டாஃபேஸ் பிளேட்டில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்காங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா அது இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. சைமல்டேனியஸாக ஸ்ப்ளிட் ஆகும் 2 daughter chromatids. ஸோ now refer to the daughter chromosome of future daughter nuclei behind the migration toward the opposite poles. அப்போது இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்படி தானே மெட்டாஃபேஸில் இருந்துச்சு. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆகிறாங்க. ஒரு குரோமாட்டிட் ஆப்போசிட்லையும் இன்னொரு குரோமாட்டிட் இன்னொரு ஆப்போசிட் சைட்லையும் என்ன ஆகுறாங்கன்னா மூவ் ஆகிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அஸ் ஈச் குரோமோசோம் மூவ் அவே ஃப்ரம் த ஈக்வட்டோரியல் பிளேட், ஈக்வட்டோரியல் ரீஜன்லேருந்து ஈச் குரோமோசோம் என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து லீடிங் ஏஜ் வித் ஆர்ம்ஸ் ஆஃப் குரோமோசோம் ட்ரைலிங் பிகைண்ட்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈச் குரோமோசோம் மூவ் அவே ஃப்ரம் த ஈக்வட்டோரியல் பிளேட், ஈக்வட்டோரியல் பிளேட்லேருந்து அந்த ஈச் குரோமோசோம் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. த சென்ட்ரோமியர் ஆஃப் ஈச் குரோமோசோம் டைரக்டட் டுவர்ட்ஸ் த போல். ஸோ அது வந்து ஆப்போசிட் போலை நோக்கி போகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வித் ஆர்ம்ஸ் ஆஃப் குரோமோசோம் ட்ரைலிங் பிகைன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், ஸோ இங்கே ஒரு சென்ட்ரோமியர் இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா, அதேமாதிரி இங்கே ஒரு சென்ட்ரியோல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அந்த ஆர்ம்ஸ் வந்து என்ன ஆகுன்னா இஸ் அ ட்ரைலிங் பிகைண்ட்ன்றதை இங்கே சொல்லி இதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் கிடையாது இதோட மீனிங். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து அனாஃபேஸ் ஸ்டேஜாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. திரும்ப இங்கே வந்து ஷார்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகும், குரோமாட்டிட் ஸ்ப்ளிட் ஆகுது, குரோமாட்டிட்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டீலோஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டீலோஃபேஸ் அப்படின்றது கேரியோகைனசிஸோட ஃபைனல் ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டீலோஃபேஸா. ஸோ இதில் வந்து குரோமோசோம்ஸ் எல்லாமே டீகண்டென்ஸ் ஆயிரும். ஸோ லாஸ் த இண்டிவிஜுவாலிட்டி. குரோமோசோம்ஸ் வந்து கண்டென்சேஷன் ஆனது ப்ரோஃபேஸில் டீகண்டென்ஸ் ஆகும். ஸோ அப்போ எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா டீலோஃபேஸில் குரோமோசோமாக உள்ளது எல்லாமே குரோமாட்டினாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த இண்டிவிஜுவலான குரோமோசோமை நம்ம பார்க்க முடியாது, எல்லாமே வந்து குரோமாட்டின் மெட்டீரியல்ஸாக இருக்கும் ஆப்போசிட் சைடில்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து டீலோஃபேஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ குரோமோசோம் கிளஸ்டர் அட் ஆப்போசிட் ஸ்பிண்டில் போல்ஸ் அண்ட் தர் ஐடென்டிட்டி இஸ் லாஸ்ட். குரோமோசோம்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் அப்படியே குரூப்பாக இருக்கும். அப்போ அது வந்து குரோமாட்டினாக மாறிடுது. அதோட குரோமோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது. நியூக்ளியர் என்வலப் அந்த குரோமோசோம் சுற்றி இருக்கிற அந்த நியூக்ளியர் என்வலப் எல்லாமே டெவலப் ஆகுது ஆப்போசிட் சைடில். ஸோ ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே நியூக்ளியர் என்வலப் எல்லாமே டெவலப் ஆகுது. 2 டாட்டர் நியூக்ளி ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. நியூக்ளியோலஸ், கோல்கை காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதெல்லாமே திரும்ப ரீஃபார்ம் ஆகும்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டீலோஃபேஸ் ஸ்டேஜாக வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கிளியரா? நம்ம டயக்ராமில் பார்த்ததை இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் கேரியோகைனசிஸை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 daughter cells செப்பரேட் ஆகுது by separation of cytoplasm called cytokinesis. 2 daughter cells ஃபார்ம் ஆகிற அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாசம் டிவிஷன் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது அனிமல் செல் எடுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எது இருக்காது, செல் வால் கிடையாது. அப்போ நம்மளை பவுண்ட் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது அந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான் என்ன ஆகுனா ஃபரோ மாதிரி டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி தானே டெவலப் ஆகுது நம்மளுக்கு டீலோஃபேஸ் ஸ்டேஜில். அப்போ என்ன ஆகும், அவுட்டர் சைட் டு இன்னர் சைட். ஓகேவா? இது பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் செல் சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? பிளான்ட் செல்லில் சென்ட்ரியோல்ஸ் இருக்காது, அனிமல் செல்லில் மட்டும்தான் சென்ட்ரியோல்ஸ் இருக்கும்.
ஓகேவா. ஸோ அப்போது இங்கே வந்து ஃபரோ அப்படின்றது இந்த க்ளீவேஜ் வந்து எப்படிலேருந்து வருது அப்படின்னா ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது அப்படியே ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா 2 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த ஃபரோ கிராஜுவலி டீப்பன் அல்டிமேட்லி ஜாயின் இன் த சென்டர் டிவைடிங் த செல் சைட்டோபிளாசம் இன்டூ 2 செல்ஸாக வந்து ஃபைனலாக வந்து டிவைட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே வந்து பிளான்ட் செல் எடுத்தோம் அப்படின்னா ஸோ பிளான்ட் செல்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து செல் வால் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ பிளான்ட் செல்லில் ஆல்ரெடி செல் வால் வந்து இருக்குது. செல் வால் இருந்து இந்த மாதிரி 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட் செல்லில் ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைடுன்றதை சொல்லுவாங்க. ஸோ அப்போ சென்டர்லாம் வந்து செல் பிளேட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைட் இந்த மாதிரி வந்து செல் இன்சைட்லேருந்து சைட்வைஸாக அந்த லேட்ரல் வால்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல் பிளேட்டுன்றதை சொல்லுவாங்க. இதை வந்து செல் பிளேட் அப்படின்றத சொல்லுவாங்க. செல் பிளேட் அப்படின்றது இதை எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா மிடில் லாமெல்லா. மிடில் லாமெல்லா இஸ் மேடப் ஆஃப் கால்சியம் பெக்டேட். மிடில் லாமெல்லா இஸ் மேடப் ஆஃப் கால்சியம் பெக்டேட். ஸோ அப்படி வந்து அது ஃபைனலாக என்ன ஆகுனா 2 செல்ஸாக வந்து டிவைட் ஆகுது. இது பிளான்ட் செல்லாக இருந்தால். அனிமல் செல்லில் ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட், பிளான்ட் செல்லில் ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைடுன்றதை சொல்லுவாங்க. இங்கே வந்து அதை வந்து செல் பிளேட் அப்படின்றத சொல்லுவாங்க. செல் பிளேட் அப்படின்றது இங்கே வந்து மிடில் லாமெல்லா. மிடில் லாமெல்லா இஸ் மேடப் ஆஃப் கால்சியம் பெக்டேட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி சில ஆர்கானிசமில் கேரியோகைனசிஸை ஃபாலோ பண்ணிட்டு சைட்டோகைனசிஸ் நடக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன்ஸில் இருக்கும். அப்போ அந்த இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க சின்சிட்டியம். இதை தான் இங்கே சொல்லுவாங்க. அந்த இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சின்சிட்டியம். எக்ஸாம்பிள் லிக்விட் எண்டோஸ்பெர்ம் இன் கோகோனட். சின்சிட்டியம் அப்படின்றது கேரியோகைனசிஸ் நடந்த உடனே சைட்டோகைனசிஸ் நடக்காது. அப்போ மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்கிறாங்கன்னா லிக்விட் எண்டோஸ்பெர்ம் இன் கோகோனட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க சைட்டோகைனசிஸ்ன்றதை சொல்கிறாங்க. சைட்டோகைனசிஸ் பிளான்ட்ஸில் எப்படி நடக்குது, அனிமல்ஸில் எப்படி நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைட்டாசிஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மைட்டாசிஸ் அப்படின்றது ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்லி டிப்ளாய்ட் செல்ஸில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. சம் லோயர் பிளான்ஸ் அப்படின்னா ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரோஃபைட்ஸ் இதெல்லாமே. அதேமாதிரி சம் சோசியல் இன்செக்ட்ஸ்னால் மேல் ஹனிபிக்கு வந்து ஆப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அவங்களுக்கும் மைட்டாசிஸ் மூலமா தான் டிவிஷன் நடக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்படி மைட்டாசிஸில் கிடைக்கிற அந்த டாட்டர் செல்ஸில் எல்லாமே ஜெனட்டிக்கல் வைஸ் ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. அதே மாதிரி மல்டி செல்லார் ஆர்கானிசமோட க்ரோத்தும் மைட்டாசிஸ் மூலமா தான் நடக்குது. மல்டி செல்லார் ஆர்கானிசமோட க்ரோத்தும் கூட மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலமா தான் நடக்கிறாங்க. ஸோ செல் க்ரோத் அப்படின்றது அந்த பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசமுக்கு அது வந்து ஈக்குவலாக வந்து அந்த மாதிரி ரேஷியோ அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா நியூக்ளியோசைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோவை ரீஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போது ஒரு செல் இருக்குது அப்படின்னா உடனே வந்து செல் டிவிஷன் நடக்காது. ஓகேவா. அந்த செல் அப்படின்றது ஒரு சர்டைன் க்ரோத் ஆகும். சர்டைன் க்ரோத் ஆகும்போது அதை செல்லை கண்ட்ரோல் பண்ணுறது நியூக்ளியஸ். இப்போ செல் வந்து அப்படியே என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும்போது செல்லை வந்து நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போது செல் க்ரோத் ஆகிட்டே இருக்கும்போது நியூக்ளியஸ்னால் அந்த ரொம்ப க்ரோத்தாக இருக்கிற அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஓகேவா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகி திரும்ப வந்து சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. ஓகேவா. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ. ஒரு ரொம்ப செல் க்ரோத் ஆக நியூக்ளியஸ்னால் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால ஃபைனலாக என்ன ஆகிறாங்கன்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகி சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகுது. அது ஈக்குவலாக வந்து என்ன ஆகுதுன்னா ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. இதை தான் வந்து நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோவை ரீஸ்டோர் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செல் ரிப்பேரிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா. செல் ரிப்பேர் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு, டிஷ்யூவில் ஏதோ டேமேஜ் ஆகிருக்குன்னா அங்கே இருக்கிற செல்ஸ் வந்து டெத் ஆகிரும். அந்த செல்லை வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு செல் டிவிஷன் மூலமாக அவங்க வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அங்கேயும் வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா மைட்டாசிஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எபிடெர்மிஸ் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. எபிடெர்மிஸ் அப்படின்றது பிளான்ட் அனாட்டாமி. ஓகேவா. ஸோ எபிடெர்மிஸ் அப்படின்றது அனாட்டாமி பார்ட்டாக வந்து இங்கே சொல்லுவாங்க. பிளான்ட்டோட அவுட்டர் லேயரை தான் எபிடெர்மிஸ். அதே மாதிரி நம்மளோட கட் செல்ஸ், பிளட் செல்ஸ் இதில் எல்லாமே வந்து
மைட்டாசிஸ் ப்ராசஸ் தான் நடத்துகிறாங்க. மைட்டாசிஸ் மூலிமா தான் அந்த வந்து டிவிஷன் ஆகுது. ஏன்னா பிளட் செல்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 days RBC. அப்போ எவ்வளோ தூரம் டெஸ்ட்ராய் ஆகுதோ அவ்வளோ தூரம் வந்து ஃபார்மேஷன் ஆகணும். அப்போ அந்த இடத்துல எந்த ப்ராசஸ் அப்படின்னா மைட்டாசிஸ் ப்ராசஸ். அதே மாதிரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூலையுமே மைட்டாசிஸ் ப்ராசஸ் தான். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்றது கண்டினியூ டிவைடிங் செல்ஸ். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எங்கே இருக்கும் அப்படின்னா ரூட் டிப் அண்ட் ஷூட் டிப் அப்படின்றத சொல்லுவாங்க. அதனால தான் பிளான்ட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து த்ரூ அவுட்டாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. கண்டினியூஸ் க்ரோத்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம். அப்பிக்கல் அப்படின்னா எலாங்கேஷன் ஆறுத அப்பிக்கல், லேட்ரல் அப்படின்றது வைடன் ஆறுத லேட்ரல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே மைட்டாசிஸ் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மைட்டாசிஸோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மைட்டாசிஸ்னால் என்ன, மைட்டாசிஸ் டிவிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அதோட ஸ்டேஜஸ் என்ன, கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி சைட்டோகைனசிஸ் ப்ராசஸில் பிளான்ட் செல்லில் எப்படி நடக்குது, அனிமல் செல்லில் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். மைட்டாசிஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ டயக்ராமை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.